ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. ಪರಿಶುದ್ಧರು ಮಹೋನ್ನತನಾಗಿರುವಂತಹ ನಮ್ಮ ಪ್ರೀತಿಯ ತಂದೆಯಾದ ದೇವರೇ, ಅಪ್ಪ ನಿಮ್ಮ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ನಮ್ಮ ರಕ್ಷಕನ ಒಡೆಯನೂ ಆಗಿರುವಂತಹ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರ ಮುಖಾಂತರವಾಗಿ ಸ್ತುತಿ ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸುವುದಾಗಿದೆ. ಇವತ್ತನ್ನೇ ಅಪ್ಪ ಯಾವ ರೀತಿ ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ನಿಮ್ಮ ಮಹಿಮೆ ಮುಖಾಂತರವಾಗಿ ತಂದೆ ಹೊಸಬರಾಗಿ ನಡ್ಕೊಂಡರು, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಸಹ ಅಪ್ಪ ನಮ್ಮಲ್ಲಿರುವಂತಹ ಮಾನಸಿಕ ಒಂದು ಆಲೋಚನೆಗಳನ್ನು ಅಪ್ಪ ತೆಗೆದುಹಾಕಿ ತಂದೆ ಅಪ್ಪ ನಿಮ್ಮ ಜೋಡು ವಾಕ್ಯಗಳ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಡೆಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಅಪ್ಪ ನಿಮ್ಮ ಕೃಪೆಯನ್ನು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸಿಕೊಳ್ಬೇಕಾಗಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುವುದಾಗಿದೆ ತಂದೆ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ತಂದೆ ಅಪ್ಪ ನಿಮ್ಮ ಕೃಪೆಯ ಮುಖಾಂತರವಾಗಿ ಒಂದು 2 ದಿನದ ಒಂದು ಆರಾಧನೆಯನ್ನು ಕೊಟ್ಟು ಅಪ್ಪ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಅನೇಕ ಸಭೆಗಳ ಮುಖಾಂತರವಾಗಿ ಇಲ್ಲಿ ಕೂಡಿ ಬಂದಿದ್ದ ಎಲ್ಲ ಸಹೋದರ ಮತ್ತು ಸಹೋದರರು ಸಹ ಅಪ್ಪ ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲಾಗಿದೆ ತಂದೆ. ಅವರನ್ನು ಸಹ ಅಪ್ಪ ನಿಮ್ಮ ಜೋಡು ವಾಕ್ಯ ಮುಖಾಂತರವಾಗಿ ಅಪ್ಪ ಆರ್ಥಿಕ ರೀತಿಯಲ್ಲಿ ತಂದೆ ಅವರನ್ನು ಅಭಿವೃದ್ಧಿಪಡಿಸೋದಕ್ಕೆ ಅಪ್ಪ ನಿಮ್ಮ ಪ್ರಸನ್ನತೆ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸಿಕೊಡಬೇಕು ಬೇಡಿಕೊಳ್ಳಲಾಗಿದೆ ತಂದೆ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ತಂದೆ ಈ ಒಂದು ಮುಂಜಾನೆಯಿಂದ ಇಲ್ಲಿವರೆಗೂ ತಂದೆ ಅಪ್ಪ ನಮಗಾಗಿ ಒಂದು ಅಪ್ಪ ನಿಮ್ಮ ಜೋಡು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಅಪ್ಪ ತಯಾರು ಮಾಡಿಕೊಂಡು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸಿಕೊಂಡಂತಹ ಸಹೋದರನ್ನು ಸಹ ಅಪ್ಪ ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲಾಗಿದೆ ತಂದೆ. ಅವರನ್ನು ಸಹ ಅಪ್ಪ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚೆಚ್ಚಾಗಿ ನಿಮ್ಮ ಸೇವೆಯಲ್ಲಿ ಅವರನ್ನು ಅಭಿವೃದ್ಧಿಪಡಿಸಬೇಕಾಗಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಅಪ್ಪ ವಿಶೇಷವಾಗಿ ನಾವು ಮಾತನಾಡುವಂಥ ಮಾತುಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಮತ್ತು ನಡತೆಗಳಲ್ಲಿ ಮತ್ತು ನಮ್ಮ ಕ್ರಿಯೆಗಳಲ್ಲಿ ನೀವು ನಮ್ಮ ಜೊತೆಯಾಗಿ ನಡೆಸಿಕೊಡ್ಬೇಕು ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಎಲ್ಲ ಸ್ತುತಿ ಜ್ಞಾನ ಮಹಿಮೆಯನ್ನು ನಮ್ಮ ರಕ್ಷಕನ ಒಡೆಯರಾಗಿರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರ ಮುಖಾಂತರವಾಗಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದೇನೆ ಮುಖರೂಪದಲ್ಲಿ. ಆಮೆನ್. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்போது நாம் பார்க்கக்கூடிய ஒரு பகுதி என்ன கேட்டோம்னா, நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு படிச்சு தெளிவா இருக்கும். எல்லாம் பயங்கரமா பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கேள்விப்படுறேன், பிரில்லியன்ட் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் கேள்விப்படுறேன். அது செகண்ட் வால்யூமா நிறைய பேர் என்ன எழுதுறோம், படிச்சுட்டு வந்துருக்கோம், சபையில சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு டஃப்பான ஒரு சுச்சுவேஷன் வருது. என்ன சுச்சுவேஷன்னா, கேள்வியை நான் கேட்க போறேன், கேள்வியை நான் கேட்க போறேன். அப்போ பதில் யார் சொல்லுவா? படிச்சுட்டு வந்து அப்படியே ஃபுல் ஃப்ளெட்ஜா அப்படியே இருக்கக்கூடிய நீங்க தான் பதில் சொல்ல முடியும். கரெக்டா இல்லைங்களா? எதுல இருந்து கேள்வி கேட்க போறேன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. செகண்ட் வால்யூம்ல 7th சாப்டர்ல இணையான யுகங்கள் அப்படிங்கிற தலைப்புல ஃபர்ஸ்ட் சொல்லப்பட்டிருக்கு. சரி, அப்படின்னா ஒரு கேள்வி கேட்கலாம். முதல் கேள்வி என்ன கேட்கலாம்னா, இணையான யுகங்கள்னா என்ன? இணையான யுகங்கள்னா என்ன? அது எப்படி நம்ம இணையான யுகங்கள்னு சொல்றோம்? இதுக்கு யாராவது சொல்ல முடியுமா? ரொம்ப எளிதான கேள்வி தான். தலைப்பையே பதிலாக கேள்வியே கேட்கலாம். இதுக்கு யாராவது சொல்ல முடியுமா? கொஞ்சம் எழுதுறது நீங்க
இது மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுகளும் எப்படி யூத யுகத்துல துவங்குதோ அதே மாதிரி சுவிசேஷ யுகத்திலையும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகை எப்போ வந்துச்சு? யூத யுகத்துல வந்துச்சு. ஏற்றுக்கொள்ளாத இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? ஒரு தேசமா இல்லாதவனுக்கு சிதறடிக்கப்பட்டாங்க. அப்படின்னா இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகை எப்போ வருதுன்னா சுவிசேஷ யுகத்துல நடக்குது. அப்ப அவரை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணிக்கும் போது அப்ப புறக்கணித்த புறச்சாதிகள் எல்லாருக்கும் என்ன நடக்கும்? எப்படி யூத யுகத்துல சிதறடிக்கப்பட்டார்களோ அதே மாதிரி இல்லைனாலும் கண்டிப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கைவிட்டு அவர்களுடைய தண்டனையை அவர் கொடுப்பார். இதுதான் விஷயம். இப்படிதான் இணையான யுகங்கள்னு சொல்லும்போது யூத யுகத்துல நடந்த காரியங்கள் அப்படியே சுவிசேஷ யுகத்திலேயே என்ன ஆகுது நடக்கும் அப்படிங்கிறதான் இணையான யுகங்கள்ங்கிறத தலைப்புல நம்ம பார்ப்போம். அன்புக்குரிய சொல்றோம். சரி, இப்ப நம்ம அடுத்த கொஸ்டினுக்குள்ள போறோம். சரி, அப்படின்னா யூத யுகத்துக்கும் சுவிசேஷ யுகத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? நம்ம என்ன கேள்வி கேட்டோம்? இணையான யுகங்கள் என்றால் என்ன? இப்ப என்ன கேள்வினா யூத யுகத்துக்கும் சுவிசேஷ யுகத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? சும்மா சிம்பிளான கேள்வினா தப்பா இருந்தாலும் சொல்லுங்க. யூத யுகத்துல இயேசு கிறிஸ்து முதல் வருகையா வந்தாரு. சுவிசேஷ யுகத்துல இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையா வராரு. நிழல் நிஜம்னு சொன்னாங்களா? சகோதரி சொன்ன ஆன்சரை நம்ம ஷார்ட்டா சொன்னோம்னா அது நிழலாக நடந்தது, இது நிஜமா நடந்தது. அதான் எப்படி சொல்றாங்கன்னா அங்க இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில வந்ததுன்னு சகோதரி சொன்ன விஷயம் இங்க சுவிசேஷ யுகத்துல இரண்டாம் வருகையில வந்திருக்கிறார். புரியுதா? அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டுக்குட்டியா வந்தாரு, இன்னைக்கு ராஜாவா வந்திருக்கிறாரு. சொல்லாம இதே மாதிரி வேற ஏதாவது கருத்துக்கள் கூட சொல்றாங்க. யூத யுகத்துல அந்த முடியும் போது ஒரு அறுவடை இருந்தது. அதே போல சுவிசேஷ யுகத்துல முடிவுலையும் ஒரு அறுவடை இருக்கிறது. இன்னும் வேற ஏதாவது கருத்துக்கள் கூட சொல்லுங்க. அம்மா அங்க பின்னாடி மைக் முன்னாடி மைக் வராம முன்னாடி ஆன் பண்ணிக்கோங்க மைக். யூத யுகத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதை பார்த்தவங்க சீசர்கள் மாத்திரம் பார்த்தாங்க. அதே இந்த சுவிசேஷ யுகத்துல வந்து அவருடைய சீசர்கள் மட்டும் அவங்களுக்கு மட்டும் இரண்டாவது வருகையில எப்படி வருவாருன்னு தெரியும். அருமையான ஆன்சர் சொல்லிருக்காங்க. எப்படி கர்த்தருக்கு நெருக்கமானவர்கள் அவர் மகிமை அடையும் போது கூட இருந்தார்களோ
மாம்சீக இஸ்ரவேலர்களே தள்ளிவிடப்பட்டாங்க அப்படின்னு சொல்றீங்களா? சொல்றீங்களா இல்லையா? சொல்லத்தமான ஆலயம் பரிசுத்தம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றதுக்கான நிழல் என்னன்னு கேட்கிறேன். மாம்சத்துக்குரிய இஸ்ரவேலர்கள் யூதர்களால் புரிஞ்சு போச்சுன்னு சொல்றீங்க, அதுக்கு என்ன நிழல் சொல்றீங்கன்னு கேட்கிறேன். யாராவது பதில் சொல்ல முடியுமா? ரொம்ப எளிதான கேள்வி. மைக்ல பேசுங்க, தைரியம் பேசுங்க. இதை நான் எப்படி எடுத்துக்கலாமா? நீங்க சொன்ன கேள்விய யூதர்கள் தள்ளிவிட்டு அவர்கள் இன்னைக்கு புறந்தள்ளப்பட்டார்கள் அடையாளம் என்னன்னா புறச்சாதிகளாகிய நாம இன்னைக்கு சத்தியத்தை ஏற்றுக்கொண்டோங்கிறத நீங்க சொன்ன மாதிரி நடக்கலாம். சூப்பர், அருமை. வேற ஏதாவது இருக்குங்களா? கேள்வியை மறுபடியும் சொல்றேன். மாம்சீக இஸ்ரவேல் ஜனங்கள் தள்ளிவிடப்பட்டார்கள் என்றும் சொல்லப்பமான ஆலயம் பரிசுத்தம் செய்யப்பட்டது என்பதற்கான நிழல் என்ன அப்படின்னு கேட்கிறேன். மாம்சீக இஸ்ரவேல் ஜனங்கள் தள்ளப்பட்டார்களுக்கு என்ன நிழல்? அங்க சகோதரர் என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க? முழுவதும் சிதறடிக்கப்பட்டாங்க. சிதறடிக்கப்பட்டாங்க. தேவனுடைய பார்வையில சொந்த ஜனங்களா இருந்த ஜனங்கள் இப்ப என்ன பண்றாங்க? தண்டாயுதம் கொடுக்கப்பட்டு துரத்திடப்பட்டாங்க. இன்னொன்று அவங்களுடைய ஆலயமும் இடிக்கப்பட்டது. அவங்களுடைய எருசலேம் ஆலயம், அவங்க நம்பிட்டு இருந்த எருசலேம் ஆலயம் என்னாச்சு? இடிக்கப்பட்டது. அப்ப இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம்னா, யூதர்கள் தேவனுடைய ஃபேவர்ல இருந்து விலக்கப்பட்டாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதை குறித்து வேற ஏதாவது கருத்து சொல்றீங்களா? ஓகே, நம்ம அடுத்த கேள்வி வரலாமா? சரி, அப்படின்னா இப்ப ஒரு சின்ன கேள்வி, அழகான கேள்வி. யூத சபை, யூதர்கள் பாத்தீங்கன்னா யூதர்களை மாம்சீக இஸ்ரவேலர்கள் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி நம்ம சுவிசேஷம் பாத்தீங்களா, அது கிறிஸ்துவ சபை நம்மளே எல்லாம் பார்த்து நீங்கள் தேவனுடைய இஸ்ரவேலர்கள், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் அப்படின்னு பைபிள்ல யார் சொல்றாங்க அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்றோம். நாங்கள் யார்? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். வசனம் கேட்கிறீங்களா? வசனம். அதே பாருங்க, மாம்சீக இஸ்ரவேலர்கள் அப்படின்னு நம்ம வந்து யூதர்களா சொல்றோமே, அப்படி பைபிள்ல சொன்னவர் யார்? அதுக்கான வசனம் என்ன? ரோமர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இருக்கிறது. இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டார். பாருங்க, தேவனுடைய இஸ்ரவேலர் அப்படின்னு நம்ம சொன்னவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல். வசனம் பார்த்தீங்கன்னா கலாத்தியர் 6:16. கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டாங்க. நோட் பண்ணி. அடுத்தது சரி, யாக்கோபின் இக்கட்டு காலம் மற்றும் திருப்பப்படுத்தலின் காலங்கள் எவ்வளவு? ஆன்சர் இங்க இருக்கு. யாக்கோபின், அதாவது யாக்கோபு சொன்னா இஸ்ரவேல் ஜனங்கள், அவருடைய தண்டனை காலம் எவ்வளவு? அதே தண்டனை காலம் தான் திருப்பப்படுத்தலின் காலம். அது எத்தனை வருஷம்? இங்க எத்தனை வருஷம்? ஆண்டு கேட்கிறீங்களா? வருஷம் வருஷம். எத்தனை வருஷம்? எத்தனை வருஷம்? எத்தனை வருஷம்? அங்க விதம் கேட்குறேன். 1840 வருஷம் தண்டனை காலம் மற்றும் 1840 வருஷம் திருப்பப்படுத்தலின் காலம். அருமையான ஆன்சர் சகோதரர். இதே ஆன்சர் தான் நீங்களும் சொன்னீங்க. சொல்றது ரைட் ஆன்சர் தான். கரெக்டா இல்ல ஒருவேளை தெரியல, நீங்க சொன்ன ஆன்சர்
ப்ரோக்ராம் முடிச்சது நான் கிடக்குறேன். ரொம்ப எளிதான கேள்வி, மறுபடியும் கூட சொல்றேன். சகோதரி சொல்லுங்க. 70 வாரத்திற்கு வருஷத்துல அந்த கடைசி 70வது வாரத்தினுடைய துவக்கம் என்ன நடந்துச்சு, நடுப்பகுதி என்ன நடந்துச்சு, முடிவு என்ன நடந்துச்சுன்றதை நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதே போல அது சுவிசேஷ யுகத்துல அந்த 70வது வாரத்தினுடைய கடைசி வாரத்தினுடைய துவக்கம் என்ன நடந்துச்சு, நடுப்பகுதி நடந்துச்சு, முடிவு நடந்துச்சுன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நன்றி. மறுபடியும் அவர் ஒரு வாரமாகவும் அனைவருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது மணியையும் மணியையும் ஒரே கொடுப்பார். அவருக்கான சட்டைகளோட பாலாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்ட நிர்மூலம் பாலாக்குகிறவனை இது அருமையான ஆன்சர் நீங்க சொல்லிட்டீங்க சகோதரி. இருந்தாலும் இதனுடைய இந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் என்ன என்ன நடந்துச்சு, இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பாதி வாரத்திலேயே துவக்கம் என்ன நடந்துச்சு, அவர் மதித்து 3 வாரம் இல்லையா, 3 வாரம் அவர் மதித்து. சரி சரி, நீங்க வந்து தலைகளா சொல்றீங்க. நீங்க சொல்ற ஆன்சர் கரெக்ட் தான், தலைகளா சொல்றீங்க. பாருங்க, நீங்க சொல்ற ஆன்சர் கரெக்ட், பட் ஆனா தலை முன்னாடி அரேஞ்ச் பண்ண வேண்டியது ரெண்டாவது சொல்றீங்க, ரெண்டாவது சொல்றது மூன்றாவது சொல்றீங்க. அப்படி சொல்றீங்க. அதுதான் முதலாவது வாரத்தின் முதல் நாள் என்ன நடந்தது? அது 7 நாள் இருக்கு. 7 நாள். அந்த முதல் 7 நாள் சொல்றது 3 வருஷம் கிடையாது. ஒரு நாளுக்கு ஒரு வருஷம்னா 7 வருஷம். 7 வருஷத்துக்குள்ள துவக்கத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா அது எதற்கு அடையாளமா இருக்கு? ஞானஸ்தானம். கரெக்ட். என்னது? கர்த்தருடைய ஞானஸ்தானத்தை அது அடையாளப்படுத்துது. நான் இப்ப 3 வருஷம் கழிச்சு பாருங்க, வார்த்தையுடைய துவக்கம் என்ன? கர்த்தருடைய ஞானஸ்தானம். 3 வருஷம் கழிச்சு வார்த்தையுடைய நடுப்பகுதி என்னங்க? மேசியா சங்கரிக்கப்படுகிறார். இதுதான் 2வது வார்த்தையினுடைய நடுப்பகுதியில் நடந்துச்சு. அடுத்து 3வது நடக்கும் என்னன்னா வார்த்தையுடைய கடைசியில அங்க பாருங்க, அங்க ஒரு சகோதரி நிக்கிறாங்க, அங்கேயும் நிக்கிறாங்க. அந்த 3 வருஷம் வந்து யூதர்களுக்கு வந்து ஒரு திருப்பின் காலம் வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அது புரஜாதிகளுக்கு வந்து அந்த ஆசீர்வாதம். அதுதான் ப்ரொபேட்டி வந்து முதலாவது பிரதர் என்ன சொல்றாருன்னா, யூதர்களுடைய வாய்ப்பு நிறைவேறணும் அந்த பகுதி அப்படின்னு சொல்றாரு. இன்னும் சொல்லணும்னா புரஜாதிகள் அந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட காலம் அப்படின்னு சொல்றாரு. அப்படிதான் பிரதர். ஓகே, அதாவது நான் மறுபடியும் இந்த 7 வாரத்தினுடைய கடைசி வாரத்தில் 3 பகுதிகள் இருக்குன்னு நம்ம கேள்வி கேட்டோம். அதுல முதலுக்கு வார்த்தையினுடைய துவக்கம் அப்படின்னா என்ன சொல்லலாம் கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஞானஸ்நானம். அடுத்தது வாரத்தினுடைய நடுப்பகுதி. நடுப்பகுதினா ஒரு வாரத்துல எத்தனை நாள்? 7 நாள்னா 7 வருஷம் வச்சுக்கணும். அப்ப கிறிஸ்துவினுடைய ஞானஸ்நானத்துல இருந்து 3 வருஷம் கழிச்சு என்ன நடந்துச்சு? கிறிஸ்து மரித்தார். அதுதான் நடுவில் நடந்த விஷயம். அப்ப அதுல இருந்து 3 வருஷம் கழிச்சு என்ன நடக்குது? கிறிஸ்து மரிச்சு 3 வருஷம் கழிச்சு வேதாந்த வசனங்களின்படி பொறுமையையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். அதாவது புரஜாதிகளிடம் துவக்கம் அடைந்தது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப யூதேயம் முடிஞ்சிருச்சுன்னா புரஜாதிகளும் துவங்கிருக்கோம். கரெக்டா இல்லைங்களா? இப்ப கேள்வி என்னன்னா, இதே 7 அதாவது இந்த மூன்றைங்கிற காலப்பகுதி சுவிசேஷ யுகத்திலையும் இருக்குமா இருக்கிறதா? நீங்க இரட்டையான யுகங்கள், அதாவது இணையான யுகங்கள் அப்படின்னு சொல்லும்போது யூத யுகத்திலையும் 3+3 இருக்குன்னா அதை இத்தனை விட்டுடுவாங்க. 1845 அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 இன்னொரு 3 இங்க இருக்கு. 3 33 40 வருஷம் போட்டுருவாங்க இங்க கீழே. அதே மாதிரி கிறிஸ்துவனுடைய
இந்த விஷயத்தை போன்ல ஜூம் மீட்டிங்ல ஆல்ரெடி இருக்கீங்க, ஸ்டடி பண்ணிருக்கீங்க. அது மறந்துட்டீங்க. ஒருவேளை நான் கேட்ட கேள்வியான வேற மாதிரி இருக்கலாம், ஆனா பதில் ஒண்ணுதான். அதாவது சகோதரர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த 7 வருஷம் சொல்றாரு இல்லையா யூத யுகத்துல, அதே 7 வருஷம் சுவிசேஷ யுக முடிவுலையும் நடக்குது. அது என்னென்ன சம்பவம்னு கேட்கிறாரு. அதான் அதே 7 வருஷம் சுவிசேஷ யுகத்துக்கு எப்படி யூதர்களுக்கு அழைக்க முடியுதோ அது மாதிரி சுவிசேஷ யுகத்துல பிரஜாதிகளுக்கு அழைக்க முடியுது. அது முக்கியமான இன்சிடென்ட் நடக்குது. இதை அதை கேட்கும்போது நான் சொல்றேன், இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது நான் சொல்றேன். ஸோ அதனால நீங்க இதை பற்றி சொல்லலாம். கரெக்ட். ஓகே. வாரத்தின் துவக்கம். ஒன்று. ரெண்டாவது 1878 அப்படிங்கிறது வந்து வாரத்தினுடைய நடுப்பகுதி. கரெக்ட். அடுத்தது புறஜாதிகளுக்கான அழைப்பு இன்னைக்கு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற விஷயத்தை ரசல் நமக்கு எழுதியிருக்கு. சரிதானா? ஜெனரல் பாயிண்ட் வந்து உங்களுக்கு சொல்றேன். இதைத்தான் நான் ஆன்சரா கேட்டேன். என் சகோதரர் அருமையாக சொல்லியிருக்காங்க. இதை வேற யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புறீங்களா? ஃபுல்லா எல்லாத்தையும் யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புறீங்களா? ஓகே, இதோட முடிச்சுக்கலாம். இணையான யுகங்கள் அப்படிங்கிற விஷயங்கள் எதற்காக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பாருங்க, யூத யுகத்தில் நடந்த விஷயங்கள் சுவிசேஷ யுகத்திலையும் நடந்திருக்கு, நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா, அப்ப யூத யுகத்தில் எப்படி மேசியாவினுடைய ஞானஸ்நானம் துவக்கம், ஊழியத்தின் துவக்கம், அடுத்தது பார்த்தீங்கன்னா அவருடைய மறைவு, இதனால அறுவடையினுடைய முடிவு, இந்த 3 விஷயங்கள் சம்பவித்ததோ அதே போல புறஜாதிகள் மத்தியிலும் நடக்கும். நம்ம இப்போ சொல்ற இணையான யுகங்கள் இருக்கிறார். அதைத்தான் நம்ம பார்ப்போம். சகோதரர் அருமையா சொன்னாரு. 1874 இரண்டாம் வருகையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வந்திருத்தல். அடுத்தது 3 வருஷம் கழிச்சு 1878 பரிசுத்தவானுடைய உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னாரு. 3வது வாரத்தினுடைய முடிவு பகுதி. அப்ப என்ன நடக்கும்னு சொன்னாருன்னா, பொது அழைப்பு முடிவடைதல் அப்படிங்கிற காரியம். ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா அபிஷேகம் செய்யப்படுகிறார். தானியேல் 9 படிக்கிறோம் இல்லையா, மெசியானாலே அபிஷேகம் செய்யப்படுற அந்த டே. அதான் 29 கிறிஸ்து 30 வயசுல இந்த ஞானஸ்நானம் எடுக்கிறார். அதுல 3 வருஷம் கழிக்கும் பொழுது 33 ஏடியில கிறிஸ்து சிலுவையில் மரிக்கிறார். மரித்ததோட முடியல, அதே 33 ஏடியில 3 நாள் கழிச்சு என்ன நடக்குதுன்னா அவர் உயிர்த்தார். இந்த அதே உயிர்த்த அதே இதுதான் ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு இணையாக 3 வருஷம் எப்படி நடக்குதுன்னா, கிறிஸ்து மாமிசத்தில் அபிஷேகம் செய்யப்படுகிறார் 30 வயசுல. 2ஆம் வருகையில் 1874 ஆவிக்குரிய ராஜாவாக 1000 வருட அரசாட்சியை ராஜாவாக அபிஷேகம் செய்யப்படுகிறார் இணையாக. அதே மாதிரி 3 வருஷம் கழிச்சு 1878 சகோதரர் சொன்னார். என்ன சொல்றாரு? ஸ்டான்லி சொன்னார். உயிர்த்தல் கிறிஸ்து 33 இடையில உயிர்த்தது போலவே, மரித்து விட்டது போலவே 6 கால சபையில் உள்ளவர்களும் 1878 உயிர்த்தெழுகிறாங்க. இதையா நடக்குது.
அதாவது 29 ஏடியில இருந்து 36 ஏடி வரை இந்த 7 வருஷம் முடியுது. அதுக்கப்புறம் 70 ஏடியில ஒரு விஷயம் நடக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்ததுல இருந்து, சரிங்களா, கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்ததுல இருந்து இதுவரைன்னா 70 ஏடியில முற்றிலுமே தேவன் இஸ்ரேல் ஜனங்களை கைவிட்டார். ஆலயம் 69 இடிக்கப்பட்டு முற்றிலும் உலகமெல்லாம் சிதறிவிட்டாங்க. முற்றிலுமே தேவன் யாரை கைவிட்டார்னா இஸ்ரேலரை கைவிட்ட வருஷம் என்னன்னா 70. எங்க இருந்து? கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்ததுல இருந்து 29 ஏடியில இருந்து 70 ஏடியில ஒரு விஷயம் நடக்குது. அது என்னது? முற்றிலும் யூதர்களை சிதறடித்து ஆலயத்தை முடித்து அவங்களுடைய எந்த ஒரு விஷயமே இல்லாத அளவுக்கு என்ன பண்ணிட்டார்? கைவிட்ட ஒரு விஷயம். இதே இணையான விஷயம் அங்கே நடக்கணும். எங்க நடக்கும்? எங்க நடக்கும்? சுவிசேஷம் யாருக்கு? சுவிசேஷம் யாருக்கு? புரஜாதிகள். புரஜாதிகளுக்கான அழைப்பு, சரி, புரஜாதிகளுக்கான அந்த காரியத்துல 1874 ராஜாவாக, ஆவிக்குரிய ராஜாவாக வந்துட்டா. சபை 1878 உயிர்த்தெழுந்துருச்சு. பொது அழைப்பு 1881 முடிஞ்சிச்சுன்னா, ஒரு வரைபடம் எழுதி முடிச்ச பிறகுதான் 1914 டிக்ளேர் பண்ணியிருந்தார். யாருன்னா ரசல் பிரதர். அதே மாதிரி கரெக்டா என்னதுங்க எது வந்துருச்சு? புரஜாதிகள் காலமா 1914 முடியுது. இணையான யுகத்திலும் மகாவுத்தர காலத்தினுடைய முதல் உலக போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 1914 முதல் உலக போர். அப்ப எங்க 70 ஏடியில இப்படி இஸ்ரேல் ஒண்ணு இல்லாம மாட்டினாரோ, அதோடு 1914 இருந்து ராஜாக்களின் காலம் உலகத்துல இல்லாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் அநேக விஷயங்கள்லாம் மாற்றம் வந்து கம்யூனிசம் இப்ப மக்களாட்சி வந்து. இப்ப இந்த 1914 அப்புறம் உள்ள ஒரு விஷயங்களை தான் இப்ப நம்ம கேள்விகளாக, அதாவது பேனல் டிஸ்கஷன்லயே ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போறோம். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இந்த கிறிஸ்துவினுடைய ஞானஸ்தானத்திலிருந்து 70 ஏடி, இங்கே கிறிஸ்துவினுடைய ஆவிக்குரிய ராஜாவாக வந்ததுல இருந்து 40 வருஷம் 1914 இணையான யுகத்துல என்ன ஆகுதுன்னா அறுவடை முடிந்தது. எப்படி யூதர்களுக்கான இது 70ல முற்றிலுமே முடியுதோ அது மாதிரி அறுவடை, அறுக்க வேண்டிய அறுவடை என்ன ஆயிடுச்சுங்க? வயல்ல